வணக்கம் மக்களே. 13/3/2025 வியாழக்கிழமை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கிய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது செய்தியாக, பாகிஸ்தானில் இந்த ஜபார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஸை, அதாவது பலுச்சிஸ்தான் பகுதிகளில் அந்த மாகாணத்தில் ஓடக்கூடிய பாகிஸ்தான் அங்கே செயல்படக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு, அதாவது BLA, பாகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அவங்க தனிநாடு கேட்டு போராடிக்கிருக்காங்க. அது பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுக்கலே எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வடமேற்கு மாகாணம் அந்த பகுதியில் கேட்டுக்கிருந்தாங்க. இப்போ அந்த தீவிரவாதிகள் நேற்றுக்கு ஜபார் எக்ஸ்பிரஸ் இந்த குவாட்டா நகரில் அங்கேருந்து ஓடக்கூடிய அந்த ஒரு ட்ரெயினை பிணையை பிடிச்சிக்கிட்டு, ஹாஸ்டேஜ் பிணையாக பிடிச்சிக்கிட்டு அங்கே கிட்டத்தட்ட அதில் ஒரு 500க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு பெட்டி ஃபுல்லாகவே பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பயணம் செஞ்சாங்க. இதில் ஒரு 20 இராணுவ வீரர்களை சுட்டு கொன்றதாகவும் மீதி உள்ள பயணிகளை சிறைப்பிடிச்சதாக செய்திகள் வந்தன. இந்நிலையில் 2வது நாளாக பாகிஸ்தானோட அந்த இராணுவம் அந்த ட்ரெயினை உள்ளே அடித்து அந்த தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்துக்கு மேலே சுட்டு கொண்டு முழுவதும் அந்த ட்ரெயினை மீட்பதாகவும், பயணிகள் 155 பேர் மேலே மீட்டதாக அந்த ஹாஸ்டேஜிலேருந்து பிணைக்கைதிகளாக மீட்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர்லேருந்து அங்கே ஒரு ஆர்மியோட தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் துண்டு துண்டுகளாக சிதறும் 4 நாடாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த பலுச்சிஸ்தான் பகுதியில் அப்படின்னு சொல்லி அவர் இது தொடர்பாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட 30 தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி இது இப்போ இந்த ஹாஸ்டேஜ் பிணக்கைதிகள் அந்த ட்ரெயினை சிறைப்பிடிக்கப்பட்டது அந்த நிகழ்வு முடிவுக்குங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. 2வது பிரதமர் மோடி அவர்கள் மொரீசியஸ் போயிருக்காரு. மொரீசியஸ் தீவு அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு பகுதி. அதில் 57வது அந்த நாட்டோட சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இதுக்கு சிறப்பு விருந்தினராக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்காங்க. அவருக்கு அந்த நாட்டோட உயரிய விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கும் மொரீசியஸுக்கும் கையெழுத்திடுறதாகவும், அங்கே மொரீசியஸில் பாராளுமன்றம் கட்டுறதுக்கு இந்தியா உதவி செய்யும் அப்படிங்கிற அந்த செய்தியையும் பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து இந்த சுங்கச்சாவடி டோல்கேட் அப்படிங்கிறது அனைத்து மக்களுக்குமே ஒரு விரும்பத்தகாத ஒன்றாக தான் இருக்குது. சுங்கச்சாவடி அமைக்க வேண்டியதான். ஆனால் இது நாள் கணக்கில் ஆண்டு கணக்கில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக 20 ஆண்டுகளெல்லாம் தொடர்ந்து வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதற்கு ஆங்காங்கே எதிர்ப்புகள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்நிலையில் திண்டுக்கல் கும்புளி அந்த சாலையில் 4 வழி சாலையில் வத்தலகுண்டு பகுதியில் லட்சுமிபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த சுங்கக்கேட்டு அமைக்கிறதுக்கான பணிகள் நடந்திருக்கு. இன்னும் அங்கே 4 வழி பாதையும் முடியலை. இருந்தாலும் அது சுங்கக்கேட்டு அமைக்கிறது ஆரம்பத்துலேருந்தே அந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நேற்றுக்கு காலையில் இதை முழுவதும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க சுங்கத்துறை அதிகாரிகள். அங்கே சுங்கச்சாவடி அமைக்கிறதுக்கு இது பண்ணோன்னே கிராம மக்கள்லாம் ஒன்று திரண்டு போராடி அந்த சுங்கக்கேட்டை அடித்து நொறுக்கிட்டாங்க அந்த சுங்கச்சாவடியை அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி பார்க்க முடிகிறது. சாது மிரண்டால் நாடு கொள்ளாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு நில அந்த ஒதுக்கீடு கையகப்படுத்துறது தாமதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களே பலமுறை சொல்லியிருக்காரு. இந்நிலையில் நேற்றுக்கு தம்பித்துறை இவர் MP அவர் இது தொடர்பாக இதில் பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்டிருந்தார். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ரயில்வே திட்டங்களுக்கு நில ஒதுக்கீடு செய்கிறது காலதாமதமாகிறது அப்படின்னு. இதற்கு தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எல்லா திட்டங்களுக்கும் உடனே நிலம் கையகப்படுத்துகிற ஒரு பணிகள் வேகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2500 ஹெக்டேர் நிலம் நாங்கள் ரயில்வேக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த மெட்ரோ திட்டத்தோட 2ஆம் கட்ட பணிகள் அதில் பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரைக்கும் நீட்டிப்பதற்கு CMRL சென்னை மெட்ரோ ரயில்வே கார்ப்பரேஷன் தமிழ்நாடு அரசிட்ட அந்த DPR என்று அழைக்கக்கூடிய டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் விரிவான திட்ட அறிக்கையை நேற்றுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க, சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் நடிகை சௌந்தர்யா இவங்க பிரபலமான நடிகை 90களெலாம் அவங்க தமிழ்லலாம் கூட நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஆந்திரா, கன்னடா, தமிழில் எல்லாத்துலேயுமே பிரபலமான நடிகை. அவங்க 99ல் அவங்க பாஜகவில் சேர்ந்தாங்க. அப்போ 99 நடைபெற்ற அந்த ஒரு தேர்தல் சமயத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டாங்க. அது ஹெலிகாப்டர் விபத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் நேற்றுக்கு சௌந்தர்யா ஹெலிகாப்டரில் இறக்கலை, விபத்தில் இறக்கலை, அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு நடிகர் மோகன் பாபு தான் பின்னணியில் இருக்கிறாரு. கடன் வாங்கல கொடுக்க வாங்கல பிரச்சனை, அதனால தான் சௌந்தர்யா கொலை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி
போலீஸ் ஸ்டேஷனில், ஆந்திரா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. அப்புறம் அரசு பள்ளிகளில் சமீப காலமாக மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்நிலையில் கடந்த 12 நாட்களில் அரசு பள்ளியில் கிட்டத்தட்ட 42,000 மாணவர்கள் புதிதாக சேர்ந்ததாக செய்திகள் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால இனிமேல் வந்து புதிய கார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கார் பார்க்கிங் எங்கே நிப்பாட்டுறதுக்கான அந்த ஆவணத்தை சப்மிட் பண்ணால் தான் வந்து இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து போக்குவரத்து நெரிசலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் வந்து வீரப்பன் அவர் வந்து அவருடைய வீரப்பன் அவர்கள் வந்து தேடுதல் வேட்டையின் போது அந்த அதாவது தமிழ்நாடு கர்நாடகா போலீஸார் வந்து அந்த காட்டுகளில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களை வந்து சித்திரவதை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு கமிட்டிலாம் போட்டு அந்த கமிட்டி வந்து அதாவது நிவாரணம்லாம் கொடுக்கணும், 5 கோடி ரூபா நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசுக்கு. தமிழ்நாடு அரசு வந்து அந்த பழங்குடியின காட்டுகளில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க, மீதி கொடுக்கவே இல்லை. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த 3 வாரத்துக்குள்ளே அந்த நிவாரணத் தொகை முழுவதுமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. தேடுதல் வேட்டையில் அந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்த அந்த பழங்குடியினர் துன்புறுத்தலுக்காக கொடுக்கப்பட்ட நிவாரணத்தை 3 வாரத்தில் முழுவதும் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் டாஸ்மாகில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஊழல், அது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து கடந்த 2020 வந்து அதாவது வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இது வந்து திமுகவோட தலைமையிலேருந்து அனைவருக்கும் சென்றிருக்கு அப்படின்னு சொல்லியும் இது வந்து சமீபத்தில் அமலாக்கத்துறை சோதனை மூலம் இது வந்து வெளிவந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார் அப்படிங்கிற செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பத்திரிகையில் வந்து சில முக்கியமான செய்திகள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.